தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை தான். வருஷம் பிறந்துருச்சு 2026. உங்களுடைய ஆதரவால தமிழ் தடம் மிகப்பெரிய ஒரு இடத்த போயிட்டு சேரணும். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து அதை நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு நடைப்பயணத்தை தொடங்கி வச்சிருந்தாரு. வைகோ அவருடைய நடைப்பயணம், சமத்துவ நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்து அது ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ அங்க பேசும்பொழுது மதுவுக்கு எதிராக, மதுன்னு சொல்ல முடியாது, போதைக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த போதை கலாச்சாரத்தை ஊடகங்கள் அதெல்லாம் இந்த திரைப்படங்கள்லாம் பெரிய அளவில் ஊக்குவிக்க கூடாது. பெற்றோர்கள் கையில் இருக்க குழந்தைகளுடைய அந்த ஒழுக்கம் அப்படின்றது இதெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ முக்கியமாக ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்துறாரு. எங்க அப்படின்னா, ரீல்ஸு யூடியூப்ல மூலயமாக நிறைய ஏர்ன் பண்றாங்க பசங்க. ஸோ அதன் மூலியமாக அவங்க போதைக்கு அடிக்ட் ஆகிறாங்க. ரொம்ப சுலபமாக ஏர்ன் பண்றாங்க. அதன் மூலியமாக போதைக்கு அடிமையாயிடுறாங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கணும் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த தொடக்க விழாவில் பேசியிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க போதைக்கு எதிராக ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச்? அதான் இப்போ நம்ம லைஃப்ல ஒரு பிலாசபி இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதை பத்தி நம்ம கவலைப்படணும். சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அரசு எப்படி செயல்படுது, நான் சொல்றது ஒரு இண்டிவிஜுவலா சொல்றேன். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் உலக புரட்சி, காசா இஸ்ரேல் மோதல், இதெல்லாம் நம்ம பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனா சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சுத்தி இருக்கவங்க நல்லது பண்ணலாம், வீட்டை நல்லா வச்சுக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட்லி அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் செயல்படும் போது நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதை பத்தி மட்டும் நம்ம டீப்பா யோசிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்ப முதல்வர் அவர்கள் பேசும்போது வெளிநாடுகள்ல இருந்து நிறைய போதை பொருட்கள் உள்ள வருது, மத்திய அரசு அதை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும், இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அவங்க அடிமையாம கவனிச்சுக்கணும், வேற விஷயங்கள்லாம் பேசுறாரு. திரைப்படங்களையும் அவரு டச் பண்றாரு. முதல்வர் அவர்கள் கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் இருக்கு. அவர் நினைச்சா சில விஷயங்களை மாத்தலாம். அதை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறாரு. இப்ப ரைட்டு, வெளிநாடுகள்ல இருந்து போதைப் பொருட்கள் உள்ள வருது, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களை விற்கிறது சட்டப்படி சரியா தவறா? தவறு. சோ அந்த வகையில தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களோட புழக்கம் இருக்குன்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுதான் சொல்றாரு, மாத்திரைகள்லாம் பிடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. பிடிபட்டுச்சுன்னு சொல்றாரு, ரைட். அதனாலதான் இங்க நடைபயணம் போறாங்க, அதனாலதான் நீங்களும் இங்க பேசுறீங்க. சோ அப்ப போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல புழக்கம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? ஓகே, இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான போதைப் பொருட்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு வேறுபடுறான்னு நினைக்கிறேன். மேபி மது, அந்த மாதிரி லிக்கர்ஸ்லாம் இருக்கலாம், லிக்கர்ஸ், சிகரெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், கஞ்சா, அதை தாண்டி மேல் போதில்லை. ஸோ இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராரா எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்றான்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன பொறுத்தளவு நான் சிம்பிளா கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? பேரண்ட்ஸ் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணுமா? ஸோ அப்ப நீங்க சொல்றது என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் கைக்கு போதைப் பொருட்கள் போயிருக்குன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அதனாலதானே நீங்க பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் அவங்க கைக்கு போகுதுன்னு கேட்கிறேன். அவங்க கைக்கு போக கூடாதுல்ல தமிழ்நாட்டுல. இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, போதைப் பொருட்கள் விற்கிறது தவறு, சட்டப்படி தவறு அது. சோ அப்ப ஏன் அந்த கைக்கு போகுது? ஏன் இங்க புழக்கம் இருக்கு? நீங்க அப்கோர்ஸ் நீங்க சொல்றீங்க சில போதைப் பொருட்களை சீஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. அதையும் தாண்டி இங்க புழக்கம் இருக்கு, அது இருக்க கூடாது இல்ல? சோ நீங்க ரைட்டு, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனை இருக்கு, பேரண்ட்ஸ் பிரச்சனை இருக்கு, சினிமா இண்டஸ்ட்ரியில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. பெரிய நெட்வொர்க் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு. ஆமா, அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெனிசுவேலால போதைப் பொருட்கள் கடத்துறாங்கன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மத்திய அரசு சரியா, வெனிசுவேலால இருந்து தமிழ்நாட்டு கடத்துறாங்கன்னா மத்திய அரசு சரியா ஃபங்க்ஷன் ஆகலாம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதே மாதிரி பேரண்ட்ஸ் சரியில்லைன்னா அதை நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா இங்க இருக்க போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப இங்க சேல்ஸ் நடக்குதுன்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்ல. அதுதான் ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்ல வரான்னு நினைக்கிறேன். மேபி இப்போ வெனிசுவேலால தயாராகி ஒரு நெட்வொர்க் மூலியமாக இந்தியாவுக்குள்ள இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அது வருது. தமிழ்நாட்டுல இருந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணல, அங்கிருந்து கடத்தி கொண்டு வரப்படுறதுதான். ஸோ இது ஒரு நெட்வொர்க் பெருசா இருக்கு. இதுல எல்லா சைனையும் உடைச்சா மட்டும்தான் இதை டிஸ்டர்ப் பண்ண முடியுன்ற. நான் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன். கோவிட் டைம்ல நீங்க நிறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க. கோவிட் டைம்ல மதுபான கடைகள் எல்லாம் மூடுறாங்க. அப்ப சில சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, வீட்லயே உற்பத்தி பண்ண முயற்சி பண்றாங்க, சானிடைசர்லாம். ஆமா, அந்த ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட்கள் அரெஸ்ட் பண்ணல நீங்க பாத்தீங்க.
அவங்க மேல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. வீட்டிலேயே மதுபானங்களை உற்பத்தி பண்ண முயற்சி பண்றவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி வேற இடங்கள்ல இருந்து உள்ள கொண்டு வர முயற்சி பண்றவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு நடிகையோட வீடியோ எல்லாம் கூட போய் பார்த்தேன். அவங்க கார்ல இருந்து நிறைய மதுபான பொருட்கள் எல்லாம் சீஸ் பண்றீங்க. சோ அப்ப சில விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சா அவங்களால செய்ய முடியும். மதுபானங்கள்ன்ற அந்த டிபார்ட்மெண்ட் வரும்போது அது கவர்மெண்ட் கையில ஒரு மொனோபோலி இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாபம் வருது, அரசியல்வாதிக்கும் பெரிய லாபம் வருது. அப்புறம் நீங்க வீட்டுல உட்காந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா ஏன் ப்ராஃபிட் போயிரும்ல. அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா அடிச்சு அதை கண்ட்ரோல் பண்றீங்க. சோ நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க நினைச்சா இறங்கி ஸ்டாப் பண்ண முடியும். அந்த இடங்கள்ல நீங்க பண்றீங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அஃப்கோர்ஸ் நெட்வொர்க் இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அதை தாண்டி தமிழ்நாடுன்ற ஸ்டேட் உங்க கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேட் அது. ஸோ உங்க கண்ட்ரோல்ல தான் அது இருக்கணும். அது நீங்க தான் கவர்மெண்ட். ஸோ அப்ப கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்ல நெட்வொர்க் அங்க பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை, சிறி இண்டஸ்ட்ரி சரியில்லை, பேரண்ட்ஸ் சரியில்லை, இதெல்லாம் சாக்கு போக்கு, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இங்கே புழக்கம் இருக்கக்கூடாது. அதை செய்ய முடியுமா முடியாதா? முடியாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒத்துக்கோங்க, எங்கனால முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. யாருக்கு முடியுமோ அவங்க ஆட்சி பண்றோம். இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம்னா, வைகோ அவர்களோட நிலையை பார்த்தாலும் ரொம்ப நமக்கு வருத்தமா இருக்கு. இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்க போதை பொருட்களோட புழக்கம் இருக்குன்றதை ஏத்துக்கிறீங்க. நீங்க நடைபயணம் போறதால போதை பொருட்களோட புழக்கம் கம்மியாயிருமா? அது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இந்த அமரன் படம் இல்ல, அது என்ன படம், இந்த கண்ணாடி திருப்பி வைப்பாங்களே, அமர்க்களம். அமர்க்களம் கூட இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் நினைக்கிறேன். ஓகே, அமர்க்களம் படம் ஏதோ, அமர்க்களம் நான் பாத்திருக்கேன். அமர்க்களம்ல அது வராது எனக்கு, ஏதோ ஒரு அஜித் படம் முதல்ல, இந்த ஆட்டோட கண்ணாடி திருப்பி பக்கத்து ஆட்டோ கண்ணாடி. இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு? நீங்க அங்க நடைப்பயணம் போறதால ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நெட்வொர்க் இருக்குன்றாரு, பேரண்ட்ஸ் சீக்கிரம் நல்லா கவனிச்சுக்கணும், சினிமாக்காரங்க நல்லா கிளியரா படம் எடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியா செயல்படணும். நீங்க நடைபயணம் போறதால இதெல்லாம் மாறிடுமா? சோ அதனால நீங்க தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் இருக்குன்றத ஒத்துக்கிறீங்க. அப்ப பிரச்சனை எங்க இருக்கோ அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும். அவருதான் கூப்பிட்டாரு, ஸ்டாலின் அவர்களே வந்து நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறாரு. யார் நம்ம இவரு திருமா பண்ணார்ல, அதே மாதிரிதான் திமுக காரங்களே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தின மாதிரிதான் இதுவும். சோ நீங்க நிஜமாவே போதைப் பொருட்களோட புழக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க திமுக மேல அழுத்தம் போடணும். இப்போ போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுதான் போதை அப்படின்றத இவங்க டிஃபைன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ லிக்கர் தான் அதிகமான பேரால வாங்கப்படுது, அதுதான் ஈஸியா கிடைக்குது, அது கவர்மெண்ட்டே விற்கிறாங்க, ஈஸியா கிடைக்குது, அதன் மூலியமாகத்தான் நிறைய குடும்பங்கள் பாழ்பட்டு போகுது அப்படின்றத பார்க்கணும். வேற என்ன போதையால எங்க குடும்பங்கள் பாழ்படுத்து இவங்க சொல்ல வராங்க? மதுவால பிரச்சனை கிடையாது, வேற சில போதைகளாலதான் பிரச்சனையா? எப்படி இது? அது நான் என்னன்னா, மதுபானங்கள் ஒரு சைடு, போதைப் பொருட்கள் இவங்க சொல்றது வந்து மதுபானங்கள் அல்லாத மற்ற போதைப் பொருட்கள், இப்ப ஹெராயினா இருக்கலாம், கொக்கைனா இருக்கலாம், இந்த மாத்திரைகள் எல்லாம் சொல்றாங்களே பிடிபட்டுச்சுன்னு, அது ஓகேண்ணா. நான் என்ன சொல்றேன்னா, அதனால தமிழ்நாட்டுல டேமேஜான்னு கேட்கிறேன் பெரிய அளவுல. நான் ஒன்னு கிளியரா சொல்றேன், இப்ப எல்லாத்துக்கும் அடித்தளம் போடுறது மதுபானங்கள் தான். மதுபானங்கள் பேசிக். ஒருத்தனை இந்த போதை உலகத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மதுபானங்கள். ஃபர்ஸ்ட் ஈஸியா கிடைக்குது. ஆமா. சோ மதுபானங்களை குடிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு அந்த ஹை கிடைக்கும், ஒரு படி ஏறிட்டான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங் வந்தாச்சு. செகண்ட் சிலவங்க என்ன நினைப்பாங்க, இது போதாது, நம்ம இன்னும் அடுத்த கட்டத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, கஞ்சாக்குள்ள போவாங்க, அதுக்கப்புறம் ஹெராயின்குள்ள போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பொழப்புக்கு எடுத்துப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ரேட் அதிகம். ஆமா, கண்டிப்பா ரேட் அதிகம். ஆனா மதுக்குள்ள ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மது சீப்பா கிடைக்குது, ஈஸி அக்சஸா இருக்கு, ஸோ கவர்மெண்ட்டே விற்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னும் பொழுது மது குடிச்சிட்டானா மது குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது தாண்டி போறானா போலையான்றது வேற விஷயம். ஆனா மதுன்றது தாண்டி வெளியே வர மாட்டான். இப்படியான ஒரு சூழலே இருக்கு. என்ன மதுன்ற தாண்டி வெளியே வரலாம் எப்படி சொல்றீங்க? மதுல இருந்து வெளியே வர மாட்டான். மதுல இருந்து நீங்க மேல போறது சொல்றீங்க. நீங்க ஹெராயினும் அப்படிதான், உள்ள போனீங்கன்னா வெளிலாம் வர முடியாது, உங்களையும் அழிச்சுப்பீங்க, சுத்தி இருக்கவங்களையும் அழிச்சிருவீங்க, திருட ஆரம்பிப்பீங்க, கொலை வரைக்கும் போவீங்க, ரேட் வேற அதிகம், குடும்பத்தை நாசம் பண்ணிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப மதுனா சண்டை போடுவீங்க, ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வந்துருவீங்க, பண்ணிடுவீங்க. ஹெராயின் வந்து அதனால ஏழைகள் கைக்கு போகாது. ஹெராயின்லாம், ஹெராயினா இருக்கலாம், கொக்கைனா இருக்கலாம். கொக்கைன்லாம் ஏன்னா ஒரு கிராமே 8-10,000 ரூபா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பணக்காரர்கள் கையில இருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயலண்டா எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிச்சிருவாங்க, திருட்டுதான் பண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஹெராயின்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அடிக்டிவா இருக்கும், லைஃப் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிரும், நீங்க வெளில இருந்து மீண்டே வர முடியாது அதுல இருந்தெல்லாம். சோ அதனால ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா மது.
அதுவும் குறிப்பா இப்ப அப்பா குடிக்கிறதெல்லாம் பசங்க பாக்குறாங்கன்னா சின்ன வயசுலயே குடும்பத்துல நார்மலைஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் பசங்களும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுலயே மதுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா 25-30 ஆகும்போது இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால மதுபானங்களை நீங்க நார்மலைஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி செய்தீங்கன்னா அடுத்தது போதைப் பொருட்கள் உள்ள வரது ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம சொல்றது இந்த கஞ்சாவா இருக்கலாம், ஹெராயினா இருக்கலாம், கொக்கைனா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியல எந்த மாதிரியான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நமக்கு தெரியல. போதைப் பொருட்கள் நீங்க தான் ஜென்ரலா சொல்றீங்க, மாத்திரன்றீங்க, ரைட்டு. நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டா 0 கஞ்சா அப்படின்றாரு. கஞ்சா விளைவிக்கிறதுல நம்ம 0ல இருக்கோம். தமிழ்நாட்டுல கஞ்சா விளைவிக்கப்படுறது கிடையாது. ஆனா புழக்கம் இருக்குன்னு ஒத்துக்கிறாரா? புழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கோன்றாரு. ஓகே, எல்லாமே கொஞ்சம் வேகா தான் இருக்கு. சொல்றாங்க. ஆமா, ஆனா சிக்கல் இதுதான். நீங்க மதுபானங்களை நார்மலைஸ் பண்ணி சகட்டு மேனிக்கு சொசைட்டிக்குள்ள நீங்க இன்ஜெக்ட் பண்றீங்கன்னா அது ஸ்லோவா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க நல்லா கவனிங்க, இந்த மாத்திரைகள் பிடிப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, பெரிய பெரிய பணக்காரர்களை பிடிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ நடிகர்லாம் மாட்டுறாங்கல்ல, ஸ்ரீகாந்த் மாட்ட ஒருத்தர் தானே, ஜாஃபர் சாதிக்குன்னு அவரு. என்ன அங்க என்ன தயங்குறீங்க? இல்ல சொல்றேன், ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க் மட்டும் மாட்டுதுன்றீங்களா? எப்படி இது அப்பாவை தள்ளி விட்டுறாங்களா? அப்பாவை தள்ளி விட்டுறாங்களா? நான் பார்த்த அளவுல இந்த கொக்கைன் மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்றவங்க கொஞ்சம் பணக்காரர்களா இருப்பாங்க. அங்க பெருசா கை வைக்கிறது இல்லை அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா பெருசா அந்த மாதிரி நியூஸ் நான் பார்த்தது இல்லை. ஒரு சினிமாக்காரர் ஒருத்தர் ஒரு மாற்றாருன்னா அது ஒரு எக்ஸெப்ஷன். ஆனா அதை தாண்டி ஜென்ரலா பெரிய பெரிய ஹை சொசைட்டி பீப்புள் இருக்க இடத்துல போய் அவங்கள நோன்ன மாதிரி தெரில. ஆனா தெரில நமக்கு என்ன மாதிரியான ட்ரக்ஸ் இங்க புழக்கத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல. அது அரசு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு ட்ரக்ஸ் இருக்குன்றதை ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்றாங்க, மத்திய அரசு மேல குற்றம் சாட்டுறாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி மேல குற்றம் சாட்டுறாங்க. ஸோ எக்ஸாக்டா என்ன ட்ரக்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் எனிவே ட்ரக்ஸ் இருக்கு, அதை எல்லாருமே இப்ப ஏத்துக்கிறாங்க. இருக்கக்கூடாது, அதை யார் என்ஷூர் பண்ணும்? அதை என்ஷூர் பண்ண வேண்டியது அரசோட வேலை. இப்ப எனக்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதெல்லாம் வேற, அதுக்கு அது அரசோட வேலை இல்லை, அது ஒரு என்ஜிஓ பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸுக்கு நம்ம கிளியர் கட்டா அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம், நீங்க குழந்தைங்களை எப்படி கவனிச்சுக்கணும்லாம். இப்ப நம்ம எதுக்கு அரசு கிட்ட வரும்? ஏன்னா அரசு கிட்ட தான் பெரிய ஒரு மிஷினரி இருக்கு. என்ஜிஓ கேஸ் போட முடியாது இல்ல? ஆமா, அரசு தான் கேஸ் போட முடியும், கைது பண்ண முடியும். சோ அரசு கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மிஷினரி இருக்கு, சில விஷயங்களை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம அரசு கிட்ட போறோம். சோ அதனால அரசு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யணும். ரைட்டு, பேரண்ட்ஸை விட்டுருவோம், அப்புறம் இந்த சினிமாக்காரங்களெல்லாம் விட்டுருவோம், பாவம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைட், அவங்க மேலேயும் நம்ம அழுத்தம் போடுவோம். அதே மாதிரி இங்க நம்ம தமிழ்நாடுன்ற ஸ்டேட்ல இருக்கும். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இங்க முக்கியமான பொறுப்பு இருக்கு. அதை பத்தி தான் முக்கியமா நம்ம பேசணும். வைகோ அவர்களும் நடைபயணம் போறது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுங்க. ஏன்னா இந்த சூழலை மாத்தணும்னா ஸ்டேட் கவர்மெண்டால மட்டும்தான் முடியும், பேரண்ட்ஸால முடியாது, இந்த சினிமாக்காரனால முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல நீங்க பெரிய அழுத்தம் போட முடியாது, அவங்க அங்க இருக்காங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல அழுத்தம் போட நீங்க கூட்டணியில இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாம நீங்க நடைபயணம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்களே அங்க வராரு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன நடந்திருக்குன்றது. ஒரு நான் அந்த ஸ்பீச்சை பார்க்கும்பொழுது ஏதோ எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு. இங்க மாத்திரைகள் பிடிபட்டிருக்கு, கேட்டா அவங்க நைஜீரியான்றாங்க, ஸோ அதனால பெரிய நெட்வொர்க்லாம் இருக்கு, அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்கன்னா எதிர்கட்சி மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒண்ணு என்னன்னா, நைஜீரியாக்காரங்க இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நாங்க பிடிக்க பாக்குறோம், நிறைய பேரை பிடிச்சிருக்கோம் நாங்க. பட் இருந்தாலும் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அவங்க இருக்காங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அரசு மேல இருக்கக்கூடிய தவறுகளை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் பேசல, தமிழக அரசு மேல இருக்கக்கூடிய தவறுகள் மட்டும் பேசல, மற்ற எல்லாற்ற பத்தியும் அவரு பேசுறாரு. பேரண்ட்ஸை பத்தி பேசுறாரு, சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுறாரு. தமிழ்நாடு அரசுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. லிக்கரை பத்தி பேசவே மாட்டாரு. லிக்கரை பத்தி தமிழ்நாட்டுல யாருமே பேச மாட்டாங்க, பேசவே முடியாது, பேச முடியாதுல்ல. அது ஆள்காலே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே அது என்ன சொல்றது, பெரிய ஒரு நிதிச்சுமை இருக்கு தமிழக அரசுக்கு. இலவசங்கள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப பொங்கலுக்கு வேற நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதுவே வேற என்ன அனௌன்ஸ் பண்ணலாம் பதட்டத்துல இருக்காங்க. டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? பணம் இருக்குன்றீங்க? அப்ப கண்டிப்பா பணம் இருக்கும். எலெக்ஷன் வேற பணம் இல்லாம எப்படி? எடப்பாடியே சொல்றாரு, நீங்க 5000 கொடுத்தே ஆகணும் இந்த தடவை அப்படின்றாரு.
அப்ப குறைஞ்சது 3வது இருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். 3வது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது நீங்க மதுபானங்களை டச் பண்ண முடியாது. மதுபானங்களை டச் பண்ணீங்கன்னா அரசு தாங்க. இப்ப இன்னொரு விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த ரீல்ஸ் யூடியூப் மூலியமாக ஈஸியா ஜென்சி வந்து மணி ஏர்ன் பண்றாங்க, அதன் மூலியமா கூட அவங்க போதையில போய் மாட்டுறாங்க, பெட்ரோல்கள் இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்ற. ஈஸியா மணி ஏர்ன் பண்ற முடியும். ஈஸியா மணி ஏர்ன் பண்ற ஒரே கூட்டம் பொலிட்டீஷியன்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. எல்லா பொலிட்டிஷியன் பண்ணிட முடியாது. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ஈஸியா தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. மற்றபடி நீங்க ரீல்ஸ் போடுறது, அதுக்கு நீங்க ஒரு கேமரா வாங்கணும், நீங்க ரிசர்ச் பண்ணணும், சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் நீங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். உள்ளதுலேயே ஈஸியா சம்பாதிக்கிறது தமிழ்நாட்டிலும் இந்தியாலையும் பொலிட்டீஷியன்ஸ் மட்டும்தான். நீங்க சிம்பிளா பாருங்க, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வரும்போது எப்படி வராங்கன்னு பாருங்க. அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அவங்க கைக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம், அவங்க வீடு, அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ அதனால ஈஸியா சம்பாதிக்கிறது யார்? பொலிட்டீஷியன்ஸ் தான். இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. பொலிட்டீஷியன்ஸ் அப்படி ஈஸியா சம்பாதிக்க கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி பொலிட்டீஷியன்ஸ் அப்படி சம்பாதிக்கிறாங்க. என்ன பெருசா பண்ணிட்டாங்க இந்த பொலிட்டீஷியன்ஸ்? இவ்வளவு சொகுசு எலெக்ஷனுக்கு பார்த்தோம்னா அவ்வளவு செலவழிக்கிறாங்க. இந்த காசுலாம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? இன்னைக்கெல்லாம் சிம்பிள்ங்க, மக்களே அதை ஏத்துக்கிட்டாங்க. நல்லா பணம் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் தான் மதிக்கிறாங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. பொலிட்டிஷியனே கிடையாது. என்ன பொலிட்டீஷியன் நீ? உனக்கே தெரியாத. ஆமா, அவங்க பாக்குறாங்க ஒரு பொலிட்டீஷியன் தான் பவர்ஃபுல்லா இருக்கணும், நான் போய் அவங்க கிட்ட கை கட்டி நிக்கணும். என்ன மாதிரி இன்னொரு பொலிட்டீஷியன் இருக்கானா சூப்பர்மேன் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பொலிட்டீஷியன்ஸ் நீ கொண்டு வந்துட்டாங்க. அதனால நான் இதுக்குள்ள டீப்பா போக விரும்பல. பட் நான் உங்ககிட்ட ஆணித்தரமா நான் சொல்லுவேன், ரொம்ப சுலபமா சம்பாதிக்கிறது பொலிட்டீஷியன்ஸ் தான். வேலையே பண்ணாம ஊழல் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய கூட்டம்னா அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டுல. இப்ப என்ன ஒரு டிஸ்கிளைமர் போட்டுடலாம், எல்லா அரசியல்வாதியும் நாங்க சொல்லல, சில நேர்மையானவர்களும் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் போட்ட வேண்டியதுதான். ஆமா, எல்லாத்துக்கும் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே. அப்புறம் இன்னொரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுல போகுது. என்ன அப்படின்னா, கூட்டணி இஷ்யூன்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கேன்னு வைக்கலாமா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து டிவிகேக்கு போறதுக்கு விருப்பப்படுற ஒரு குரூப், டிஎம்கேலே இருக்கலாம்னு விருப்பப்படுற ஒரு குரூப், 2 குரூப் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ரீசெண்டா காங்கிரஸுடைய தலைவர்கள் மோதல் போக்குல ஈடுபடுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த நிதி சுமை பத்தி பேசி அது ஒரு பிரச்சனையாச்சு. எப்படி பாக்குறீங்க இது? காங்கிரஸ் நிலைப்பாடு தான் என்ன சொல்ல வராங்க? காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு அரசியல் செயல்பாடே இல்லை, அரசியல் ரீதியா ஒரு நோக்கமும் இல்லை. இப்ப விடுதலைக்கு முன்னாடி பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்ற நோக்கம் இருந்தது. விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாட்டுல நிறைய பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. இன்னைக்கு வெறுமனே அதிகாரத்துல வந்து உட்காரணும், வேலை செய்யக்கூடாது, அதிகாரத்துல வந்து நாங்க ஈஸியா வந்து உட்காரணும். தமிழ்நாட்டுல நான் பாக்குற வரைக்கும் அதான் இருக்கு. ஸோ நான் வெளில வந்து வேலை செய்ய மாட்டேன், கட்சியை பில் பண்ண மாட்டேன், ஒரு மக்களுக்கு தேவையான அரசியலை நான் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு அதிகாரத்துல மட்டும் வந்து உட்காரணும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு செல்வ பிறந்தைய வந்து பவர்ல உட்கார்ந்தாருன்னா அவருக்கு எதிரான கூட்டங்கள் பார்த்தோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க செல்வ பிறந்தையை விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசை. அப்புறம் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாருன்னா அவரு எல்லாம் விமர்சிப்பாங்க. அவரை தூக்கி போட்டு நம்ம பவருக்கு வந்து உட்காரணுன்றது அவங்களோட விருப்பம். ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு அந்த கட்சிக்கு அரசியல் தமிழ்நாட்டு நான் சொல்றேன், மேபி இது நேஷனல் லெவல்ல கூட அப்ளை ஆகலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நேஷனல் லெவல்ல கூட பாத்தீங்கன்னா பாஜக எதிர்க்கக்கூடிய வேலையெல்லாம் காங்கிரஸ் பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்க? அவங்க தமிழ்நாட்டுல உட்காந்து என்ன பண்றாங்க காங்கிரஸ் தலைவர்கள்? இவங்களோட ஒரே வேலை அவங்களுக்குள்ள சண்டை போடுறதுதான். திமுக அணி, டிவிகே அணி, இந்த மாதிரியான அணிகளா பிரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் அணி மட்டும் கிடையாதாங்க. அது என்ன திமுக ஆதரவு அணி காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள? காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள எதுக்கு திமுக ஆதரவு அணி இருக்கணும்? தலைமை சொன்னா நீங்க கேட்கணும். அதை தாண்டி திமுக ஆதரவணியா நீங்க உருவாயிருக்கீங்கன்னா நீங்க திமுகவை சார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. தலைமை எப்படி இதை அலோவ் பண்ணலாம்? தலைமை சொன்னா அதை நீங்க கேட்டுக்கணும். டிவிக்கோட அலைன்ஸ் வைக்கணும்னு சொன்னா அலைன்ஸ் வைக்கணும். இல்ல எங்களுக்கு கொள்கை இருக்குன்னா அப்ப நீங்க கேளுங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு மாபெரும் இயக்கம், நம்ம எப்படி திமுகவோட கூட்டணி வைக்கலாம், நம்ம எப்படி டிவிக்கோட கூட்டணி, அந்த மாதிரியான டிஸ்கஷன் ஈடுபடுங்க. ஆனா நீங்க எப்படி திமுக அணி எப்படி உருவாச்சு காங்கிரஸ்குள்ள? காங்கிரஸையே ஸ்ட்ராங்கா கட்டமைக்க முடியல, வீக்கா இருக்கு. இதுல திமுக அணி உள்ள உருவாயிருக்கு. டிவிகேவுக்கு சாதகமான ஒரு அணி உள்ள இருக்கு. சோ அதனால இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அரசியல் செயல்பாடே இல்ல, வெறுமனே இவங்க அதிகாரத்தை ஈஸியா கைப்பற்றணும் அப்படின்ற இடத்துல இருந்து மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு செயல்பாடே இல்லைன்றீங்க, ஆனா காங்கிரஸுக்கான அந்த வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு எலெக்ஷன்ல.
அங்கேயும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே. காங்கிரஸுக்கு கண்டிப்பா பெரிய வேல்யூ இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு கட்சி. நான் தமிழ்நாட்டுல சொல்றேன், உங்களுக்கு பெரிய அரசியல் செயல்பாடு இல்லை. நேஷனல் லெவல்ல பார்த்தா நிறைய விஷயங்கள் பண்ணதான் முயற்சி பண்றாங்க. பிஜேபி கவுண்டர் பண்றதுலாம் சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா நேஷனல் லெவல்ல பிஜேபி கவுண்டர் பண்ணணும்னா காங்கிரஸ் தேவை. காங்கிரஸோட திமுக இருந்தாதான் மக்கள் நம்புவாங்க. இப்ப நாளைக்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சதுன்னா மக்களுக்கு திமுக மேல கூடிய நம்பிக்கை போயிடும். மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ரைட் பிஜேபி எடுத்து இவங்க போறாங்க போல தான் பார்ப்பாங்க. திமுகவை ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்ப்பாங்க. மக்கள் நான் சொல்றது சிறுபான்மையினர்களும் அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு மனநில இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே அதுக்கப்புறம் திமுகவை நம்ப மாட்டாங்க. சோ அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. திமுகவுக்கு அவங்க ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல சில கட்சிகள் பார்த்தோம்னா களத்துல இறங்கி வேலை செஞ்சு வேல்யூ கொடுப்பாங்க. இவங்க பார்த்தோம்னா அவங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்காங்க. ஸோ ஒன்றும் செய்யாம திமுகவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அதுக்கு ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும், இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. திமுகவை பொறுத்தளவுல உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, நாங்க தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், இதுல என்ன 40 சீட் வேணும்னு கேட்குறீங்க, இதுல என்ன அதிகார பகிர்வு வேணும்னு கேக்குறீங்க, நாங்க கொடுத்ததை வாங்கிட்டு போங்க. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தவரை நாங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு நாங்க வேல்யூ ஆட் பண்றோம். சோ நாங்க ஏதோ ஒண்ணு டெலிவர் பண்றோம். நாங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு 3-4% ஓட்டு இருக்கு. ஓகே. சோ அதனால அதை முன் வச்சு அவங்க டிமாண்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட அரசியல் பார்க்கும்போது சில நேரங்கள் ரொம்ப அருவருப்பா இருக்கு. வெறுமனே யோசிச்சு பாருங்களேன், வெறும் அதிகார சண்டை மட்டும் தான் அங்க போயிட்டு இருக்கு. இல்ல இது காங்கிரஸ் மட்டும் இல்ல, நிறைய கட்சிகள் இது நடந்துட்டு, நிறைய கட்சிகள் அது நடக்குதான் செய்யுது. இப்ப நிறைய கட்சிகள் பார்த்தோம்னா எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் வெளில வராங்க. இந்த உட்கட்சி மோதல் கூட எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் வரும், இல்லைன்னா உட்கட்சி மோதல் கூட இருக்காது. சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இங்க வேலையை பாக்குறோம். எலெக்ஷன் கிட்ட வரும்போது பங்கு போட வேண்டிய தேவைகள்லாம் ஏற்படுது. எனக்கு சீட்டு, உனக்கு சீட்டு, ஏன் ஆதரவாளருக்கு சீட்டு, உன் ஆதரவாளருக்கு சீட்டு, இதெல்லாம் வரும்போது தான் வெள்ளம் சண்டை போடுறாங்க. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு பொலிட்டீஷியன்றவன் மக்கள் பத்தி யோசிக்கணும். ஸோ மக்களோட தேவைகளை தான் அவன் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆனா இங்க மக்களை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. திமுகவோட காங்கிரஸ் இருந்தா எனக்கு நல்லது, அதனால திமுக அணி காங்கிரஸ்ல இருக்கு. டிவிகேவோட காங்கிரஸ் போனா எனக்கு நல்லது, அதனால டிவிகே ஆதரவு அணி காங்கிரஸுக்குள்ள இருக்கு. மக்களை பத்தி, மக்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. திமுக இந்த விஷயங்கள்லாம் செய்யல. இப்ப போதை புழக்கம் நிறைய இருக்கு, தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. இதெல்லாம் மையமா வச்சு காங்கிரஸ் பார்ட்டி திமுக மேல அழுத்தம் போட்டிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. இதை மையமா வச்சுலாம் திமுக மேல அழுத்தம் போடுறது கிடையாது. அவங்களோட பிரச்சனையே பார்த்தோம்னா நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்றது அவங்க பிரச்சனை. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி அதிகாரத்துல இருந்து பழகின ஒரு கட்சியா இருக்கிறதால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ரிலாக்ஸ்டா உட்காருவோம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம கைக்கு அதிகாரம் வரும், அப்ப நம்ம பங்கு போட்டுக்கலாம். நேஷனல் லெவலையும் பார்த்தோம்னா நிறைய லீடர்ஸ் அப்படிதான். அவங்க பெரிய ஆக்டிவிசம் இதெல்லாம் கிடையாது. அவங்க ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன்ஸ். அவங்க நம்ம இந்தியா விடுதலை கிடைச்சதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிகப்படியா நம்ம பவர்ல உட்காந்துருக்கோம். இன்னைக்கு பிஜேபி வந்திருக்காங்க, பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பவருக்கு வந்துருவோம். அப்படியே பவருக்கு வரலன்னா கூட காங்கிரஸ் பார்ட்டிக்கு இன்னைக்கு பெரிய ஹோல்ட் இருக்கு, பவர் இருக்கு. அவங்க சென்ட்ரல்ல பவருக்கு வரலாலும் வேற மாதிரியான நிறைய பவர்ஸ் இருக்கு. ஸ்டேட்ல அவங்க பவர்ல இருக்காங்க, வேற மாதிரியான பவர்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போகும். இவங்க ஆக்டிவிசம் மோடுக்கு போறதுக்கு ரெடியே இல்லை, கிரவுண்ட்ல இறங்கி சண்டை போடுறதுக்கு இங்க ரெடியே இல்லை. ரெண்டாவது, டிசிப்ளின்றது எதுவுமே கிடையாது. டிசிப்ளின் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் வேணும், ஆக்டிவிசம் வேணும், ஆக்ஷன் வேணும். களத்துல இறங்கி நீங்க சண்டை போட்டாதான் உங்களுக்கு டிசிப்ளினே வரும், ஒரு நோக்கம் இருக்கணும். ஆமா, எனக்கு இறங்கி சண்டை போட வேண்டிய தேவையே இல்லை, அப்ப எனக்கு டிசிப்ளினும் இருக்காது. டிசிப்ளின்னா என்ன ஆகும்? எனக்கு பிடிச்சதை நான் பேசிக்கிட்டு இருப்பேன். விஜய் ஆதரவு அணி ஒன்று பேசும், திமுக ஆதரவு அணி ஒன்று பேசும், ஒவ்வொரு அணியும் ஒவ்வொன்று பேசும், செல்வ பிறந்தகை அணி ஒன்று பேசும், எதிர்ப்பணி இன்னொன்னு பேசும், மாத்தி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க போடக்கூடிய உட்கட்சி மோதல்கள் சில நேரங்கள்ல கூட்டணிக்கு பிரச்சனை ஏற்படுத்திடுது. இப்போ நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு செயல்பாடே இல்லை, வெயிட் பண்ணுவோம், வரும்போது பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் டிவிகே அவங்க கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிவிகேவுக்கும் பெரிய செயல்பாடு கிடையாது. அவங்களும் அப்படியே வெயிட் பண்றாங்க. இந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் மொழி அந்த மாதிரி வந்து வெயிட் பண்றாங்க. அப்படியே சிஎம் பதவி நமக்கு தேடி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்றாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து டிவிகேவுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லையா, அவர் வந்து சொல்றாரு, டிவிகேவும் காங்கிரஸும் வந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸுங்க, அதுதான் உருவாகும், அதுதான் வந்து வின் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாரு. அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்றாரு. ஏன்னா வந்து மைனாரிட்டி பாதுகாப்பு, இந்த சனாதன எதிர்ப்பு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் நேச்சுரலா பொருந்தி போவோம் அப்படின்றாரு.
டிவிகேவை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 95% பார்ட்டிஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நேச்சுரல் அலைன்ஸ் தான். அது காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய 95% பார்ட்டிஸுக்கு கருத்தியல், சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களாம் கரப்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி டிவிகேவுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. ஸோ உங்களுக்கும் கொள்கை கோட்பாடு கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் கொள்கை கோட்பாடு கிடையாது. ஸோ நீங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கலாம். அது நேச்சுரல் அலைன்ஸா தான் இருக்கும். கொள்கை தலைவர் இருக்காங்களா 5 பேர்? அது இருக்கலாம். சரி, நீங்க கொள்கை தலைவர்கள் என்ன பண்ணிட்டீங்க? பிஜேபி கூட நீங்க அலைன்ஸ் வச்சாலும் நேச்சுரல் அலைன்ஸ் தான். கேட்டா சொல்லலாம் இதெல்லாம் செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸா என்னலாமோ நீங்க சொல்லலாம். சரி, நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா என்ன ஆயிர போகுது? யார் என்ன கேட்க போறா? கொள்கைன்றது முதல்ல என்ன? கொள்கைன்றது சும்மா போர்டு மாட்டி வச்சுக்கிறதா கொள்கை இருக்கு? கொள்கைன்றது எதுக்குன்னா செயல்பாட்டுக்கு அடித்தளம் போடுறதுதான் கொள்கை. கொள்கை அடிப்படையில் நீங்க செயல்படணும். நீங்க செயல்படவே இல்லைன்னா கொள்கை இருந்தேன்னா இல்லைன்னா என்ன? நீங்க தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா, சும்மா தான் இருக்கீங்க. சரி, அப்ப கொள்கை வீட்டுல அப்படியே பனையூர்ல அப்படியே புத்தகத்துலதான் கொள்கை எல்லாம் இருக்கும். வெளியே வந்தா கொள்கை எல்லாம் ஒண்ணும் இருக்காது. சோ இப்ப நீங்க போய் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறீங்க, என்ன பிரச்சனையாக போகுது? ஒரு பிரச்சனையும் வராது. நேச்சுரல் அலைன்ஸ் தான். இப்ப பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா அங்க ஜமாத் இஸ்லாமி என்ற ஒரு இஸ்லாமிய கட்சி ஒன்று இருக்கு. அது கூட என்சிபின்ற இன்னொரு கட்சி பார்த்தோம்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. என்சிபின்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி, அந்த ஜூலை புரட்சியில எல்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க. அந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்சிபிக்குள்ள குழப்பம் வருது. நிறைய பேர் பார்த்தோம்னா பதவி ரிசைன் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. அதே போல இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா கட்சிக்குள்ள இருந்து விமர்சிக்கிறாங்க, அலைன்ஸ்லாம் நம்ம ஜமாத் இஸ்லாமியோட போகக்கூடாது, ஏன்னா அவங்க ஒரு மத அடிப்படைவாத கட்சி, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி, டெமோக்ரஸி எல்லாம் பேசி அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், நம்ம போகக்கூடாதுன்றாங்க. இது எங்க இருந்து வருது இந்த சண்டை? ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கிறனால அவங்களால இதை பண்ண முடியுது. இப்ப டிவிகே கட்சி வந்து போய் பாஜகவோட சேர்ந்து யார் என்ன கேட்க போறா? விஜய யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டா வேற ஏதாவது ஒரு கதை, புது கதையை சொல்லிட்டு சேர வேண்டியதுதான். விஜயோட ஸ்ட்ரென்த் அவரோட ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்காக தான் அங்க போயிருக்காங்க, அரசியலுக்காக அங்க வரல. சோ விஜயை பொறுத்தளவுல பாஜகவோட சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, திமுகவோட சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கேவோட சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, யார் கூட வேணாலும் அவர் பேசி சேரலாம். சோ அதனால உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பார்ட்டிஸுக்கும் கொள்கை கோட்பாடு கிடையாது. நீங்க யாரோட வேணாலும் ஃப்ரீயா பேசி சேரலாம். எல்லாமே நேச்சுரல் அலைன்ஸா தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வர வாய்ப்பே கிடையாது, அங்கதான் அவங்க இருப்பாங்க 26 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா டிவிகேல இருந்தும் ஒரு பேசுபொருள் இருந்துகிட்டே இருக்கு, காங்கிரஸ் டிவிகே கூட்டணின்னு. காங்கிரஸ்குள்ள இருந்தும் ஒரு பேசுபொருள் இருந்துகிட்டே இருக்கு, காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொல்றீங்க இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிலிக்ஸ் அவர்கள் பேசினதை வச்சுட்டு பார்த்தாலே நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதை இது ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்றேன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே அதிகாரத்தை ரசிக்கணும், அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இறங்கி அரசியல் பண்ண மாட்டோம், உட்கார்ந்து இருப்போம், நீங்க எங்களுக்கு சீட் கொடுக்கணும், நீங்க எங்களை ஜெயிக்க வைக்கணும். இதுதான் காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி, இதுதான் காங்கிரஸோட எதிர்பார்ப்பு. இதை டிவிகேவால பண்ண முடியுமா? ஒரு இடத்துல உட்கார வச்சு டிவிகேனால காங்கிரஸுக்கு அதிகாரத்தையும் கொடுக்க முடியுமா? டிவிகேனால இதை பண்ண முடியாது. ரெண்டாவது, பிலிக்ஸ் அவர்களோட அந்த பேச்சை நீங்க நல்லா கவனிச்சாலே அவர் என்ன சொல்றாரு, நேச்சுரல் அலைன்ஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த அலைன்ஸ் ஒர்க் ஆகாம போறதுக்கான காரணம் பர்சனல் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் அப்படின்றாரு. சோ நீங்க காங்கிரஸே அங்க அட்டாக்கும் பண்றீங்களேங்க. ஸோ மேபி அவர் வந்து கொஞ்சம் இந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் அவரோட வியூஸை ஓப்பனா பேசுறாரு. நீங்க நிஜமாவே காங்கிரஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தா, அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் பர்சனல் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம்னு சொல்ல மாட்டீங்கல்ல. பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க அங்க சொல்றீங்கனால நீங்க காங்கிரஸ் எல்லாம் குத்துறீங்க, அது அலைன்ஸ் உருவாகிறத ஸ்டாப்ல பண்ணும். ஸோ இன்னும் இப்ப பர்சனலா நம்ம 2 பேரும் பேசும்போது ஓப்பனா பேசலாம், இது காரணம் அதுவா இருக்கும், அது காரணம் இதுவா இருக்கும். ஆனா நான் இப்ப ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டேன்னா அப்படி பேச முடியாது, என்னோட அனாலிசிஸ் அங்க வைக்க முடியாது. ஆசைதான் வைக்கணும். ஆமா, காங்கிரஸ கொண்டு வரணும்னு அதுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் நான் பேச முடியும். ஆமா, ரொம்ப நாங்க 2 பேருமே செக்குலர் பார்ட்டிஸ் தான், நேச்சுரல் அலைன்ஸ் தான், அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் மேபி பர்சனல் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், அவங்களோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கலாம் அப்படின்லாம் பேசி அதையும் ஆட் பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன். அப்படின்லாம் பேசும்போது பிசினஸ் மோட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சோ அப்ப அந்த இடத்துல ட்ராக் மாறி போகுதுங்க.
அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஸோ அதனால ஃபெலிக்ஸ் பேசுறத வச்சு பார்க்கும் போதே அங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலன்றதான காட்டுது. அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலன்ற இடம் இருக்கும் போது அவர் அந்த இடத்துக்குலாம் போறாரு. பர்சனல் மோட்டிவ்ஸ், பிசினஸ் மோட்டிவ்ஸ்க்குள்ள அங்கதானே போறாரு. ஸோ அதனால எனக்கு என்னமோ அந்த அலைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்னு தோணல. காங்கிரஸுக்குள்ள ஒரு குரூப் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு விருப்பம் இருக்கு டிவிகேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அவங்களாம் பெரிய லீடர்ஸ் கிடையாது. அதே மாதிரி டிவிகே சைட்ல இருந்தும் அந்த விருப்பத்தை மைல்டா வெளிப்படுத்துறாங்க. ஆனா அதை தாண்டி காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு போகணும்? காங்கிரஸ் பார்ட்டியோட ரெக்குவயர்மெண்ட் சிம்பிள். அவங்களுக்கு சில எம்பிஸும் சில எம்எல்ஏஸும் வேணும். அதுவும் அதுக்கு அவங்களால களத்துல இறங்கி வேர்வை சிந்திலாம் ஒர்க்லாம் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பண்ணையார் ஸ்டைல்ல உட்கார்ந்துக்கிட்டே அதிகாரத்தை ருசிக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த மாதிரியான அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற கெப்பாசிட்டி திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. திமுகவே இப்ப கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. எதுக்கு நமக்கு நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயா அந்த மாதிரி சீட்ஸை கொடுத்து ஜெயிக்கவும் வைக்கணும், கம்மி பண்ணுவோம். ஓகே, அப்படி கம்மி பண்ண கூடாதுன்னா இந்த மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா திமுக பார்த்தோன்னா ஓவர் காஷியஸா இருக்காங்க. ஏகப்பட்ட கட்சிகளை உள்ள கொண்டு வராங்க. இதுல வேற நான் நேத்து முந்தானத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். மேபி அவங்களுக்கு பாமகல ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கான பிளானும் இருக்கு, ஓபிஎஸ் டிடி அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கான பிளானும் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் சில சீட்ஸ் எல்லாம் ஒதுக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் போடுறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நீங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்த்தாலே டிஎம்கே அலைன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஏகப்பட்ட கட்சிகள் உள்ள இருக்காங்க. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் ஓவர் காஷியஸா இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் உள்ள சேர்த்துருவோம், முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்துவோம், எப்படியாவது இந்த எலெக்ஷனை ஜெயிச்சே தீரணுன்ற ஓவர் காஷியஸா இருக்காரு. ஸோ அவர் ஓவர் காஷியஸா இருக்கும்போது எல்லாரையும் அகாமடேட் பண்றாருன்னா யார் அடி வாங்குவா? இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்பேஸ் கம்மியாகும். ஆமா, அப்ப நம்ம இருக்கிற அந்த சீட்ஸை தக்க வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அப்ப ரைட்டு, இவங்க நம்ம மடியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமரை போட்டுருவோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஷயங்கள் பேசிடுவோம். நம்ம 40 சீட் எங்களுக்கு வேணுங்க, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணுங்க, அப்புறம் கடைசியில இறங்கி வர மாதிரி ரைட்டு போனதோ கொடுத்ததே கொடுங்க அப்படின்னு கூட இறங்கி வரலாம். ட்ரம்போட நெகோசியேஷன் அதானே, எடுத்தோடனே பெருசா ஏதாவது கேட்கறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி செட்டில் ஆகுறது. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.